ஹலோ ஆல், வெல்கம் டு 360 டிகிரி சோஷியல் ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டரான டெவலப்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரை நாங்கள் 2 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. செகண்ட் பார்ட்டையும் மிஸ் பண்ணிடாமல் இருக்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கில் போய் பாருங்கள். ஸோ வேறு என்ன, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களை இன்னுமே மோட்டிவேட் பண்ணும். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். டெவலப்மெண்ட்னா பில்டிங்ஸ் எக்கனாமிக்ஸ் மட்டுமே கிடையாது. நம்ம எல்லாருமே சேர்ந்து பெட்டராக வாழ்கிறது தான் டெவலப்மெண்ட். நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும், நம்ம கண்ட்ரி எப்படி இம்ப்ரூவ் ஆகணும், ஈக்குவாலிட்டி இருக்கணுமா, சொசைட்டி ஃபேராக இருக்கணுமா, இது எல்லாமே சில முக்கியமான குவெஷன்ஸ். பாஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டாதான் ஃப்யூச்சரை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ டெவலப்மெண்ட்க்கு டெமோக்ரஸி ரொம்ப ரொம்ப முக்கியம். இத்தனை கொஸ்டினுக்கும் ஆன்சர் தேட நம்ம இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். What development promises? Different people, different goals. டெவலப்மெண்ட்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லேண்ட்லெஸ் லேபருக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு ஆசைப்படுவார், சம்பளம் இருக்கணும்னு ஆசைப்படுவார். ஒரு ரிச் ஃபார்மருக்கு நல்ல ப்ரைஸ் கிடைக்கணும்னும் பசங்க ஃபாரினில் செட்டில் ஆகணும்னு ஆசை இருக்கும். ஒரு அர்பன் யூத்துக்கு நல்ல ஜாப் முக்கியம். அதே மாதிரி ஒரு ரூரல் விமென்க்கு ஈக்குவாலிட்டி வேணும், டெசிஷன் எடுக்க ஃப்ரீடம் வேணும்னு நினைப்பாங்க. சம்டைம்ஸ் ஆஸ்பிரேஷன்ஸ் கான்ஃப்ளிக்ட் ஆகலாம். ஒரு பொண்ணு தன்னோட அண்ணா மாதிரி ஃப்ரீடம் வேணும்னு யோசிப்பா. பட் அவளோட அண்ணா அதை அக்செப்ட் பண்ணாமல் கூட இருக்கலாம். இண்டஸ்ட்ரியலிஸ்ட்க்கு பெரிய டேம் வேணும்னு ஆசைப்படுவாங்க. பட் அது ட்ரைபல்ஸோட லேண்டை சப்மர்ஜ் பண்ணிடும். சரி, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து நமக்கு 2 விஷயம் புரியுது. எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்டல் கோல்ஸ் இருக்குது. ஒருத்தருக்கு என்ன டெவலப்மெண்ட்டுன்னு நினைக்கிறாரோ அந்த விஷயம் இன்னொரு குரூப்புக்கு ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். அதனால டெவலப்மெண்ட்க்கு பேலன்ஸாக இருக்கணும். ஸோ இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க லெட்ஸ் டைவ் டீப்பர். இன்கம் அண்ட் அதர் கோல்ஸ். நம்ம டேபிள் 1.1 பார்த்தா ஒரு காமன் திங் தெரியும். என்னது? எல்லாருக்கும் நல்ல இன்கம் வேணும், நல்ல வேலை வேணும்னு ஆசைப்படுறாங்க. அது கூடவே சரியான வேலைக்கு சரியான சம்பளம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா மக்களுக்கு அதிகமாக இன்கம் தான் வேணும். ஆனால் இன்கம் மட்டும் போதுமா? கண்டிப்பாக இல்லை. மக்களுக்கு இன்கம்மை தவிர இன்னும் நிறையா தேவைப்படும். லைக் ஃப்ரீடம், ஈக்குவல் ட்ரீட்மெண்ட், செக்யூரிட்டி, ரெஸ்பெக்ட் மாதிரி விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் சில நேரத்தில் இது இன்கம்மை விட முக்கியமாக இருக்குது. மணி இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் லைஃப்பில் ஹாப்பினஸ்க்கு மெட்டீரியல் திங்ஸ் மட்டும் போதாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒருவரோட லைஃப்லையும் ஒரு ஹாப்பினஸை கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் லைஃப் நல்லா இருக்கும்ல. அதே மாதிரி சில விஷயங்களும் அவ்வளவு முக்கியமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், வேலை கிடச்சிருச்சு ஆனால் ரொம்ப தூரமாக இருக்குது. அந்த ஜாபுக்கு போக நீங்கள் இன்கம் மட்டும் இல்லை, வேறு என்னெல்லாம் தேடுவீங்க அப்படின்னா, ஜாப் செக்யூரிட்டி தேடுவீங்க, லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபேமிலி ஃபெசிலிட்டிஸ்னு எல்லாத்தையுமே யோசிப்பீங்க. சில ஜாப்ஸ் ஹை சேலரி கொடுக்கலாம், ஆனால் நோ ஜாப் செக்யூரிட்டி, நோ ஃபேமிலி டைம். இது ஃப்ரீடமை அஃபெக்ட் பண்ணும். சிமிலர்லி ஃபார் டெவலப்மெண்ட் பீப்புள் லுக் அட் மிக்ஸ் ஆஃப் கோல்ஸ். உமன் பெய்ட் ஒர்க் பண்ணுறாங்கிறது உண்மைதான். அதே மாதிரி அவங்களோட டிக்னிட்டி இன் ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் சொசைட்டி இன்க்ரீஸ் ஆகுன்றது உண்மைதான். ஆனால் சொசைட்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது தான் அவங்க ஒர்க்குக்கு போகிறாங்க. சேஃப்டியாக இருந்தால் தான் நிறைய விமன் வேலைக்கு சூஸ் பண்ணுறாங்க. ஹென்ஸ் தி டெவலப்மெண்ட்னா காசு மட்டும் கிடையாது, லைஃப்பில் முக்கியமான நிறைய விஷயங்களும் வேணும். சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நம்ம நேஷ்னல் டெவலப்மெண்ட்க்கு போயிடலாம். இந்தியா டெவலப்மெண்ட் ஆகணும்னா எப்படி ஆகணும்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். நல்ல ரோட்ஸ் இருக்கணுமா, ஸ்கூல் எஜுகேஷன் பெட்டர் ஆகணுமா, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணுமா, இல்லை டெக்னாலஜி வளரணுமா? நீங்கள் எல்லாரும் டிஃப்ரெண்ட் ஆன்சர் கொடுத்தா கூட எல்லாமே கரெக்டு தான். வை? பிகாஸ் ஈச் பர்சன் சீஸ் டெவலப்மெண்ட் டிஃப்ரெண்ட்லி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கேஸ் எடுத்துக்கலாம். லைக் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டால் தே வில் சே பெஸ்ட் எஜுகேஷன் வேணும்னு. அதே மாதிரி ஒரு ஃபார்மர் கிட்ட கேட்டால் பெட்டர் இரிகேஷன் வேணும்னு சொல்லுவாங்க. பட் தி ரியல் கொஷின் இஸ்,
which one is more important? Or if ideas conflict ஆனால் எப்படி டிசைட் பண்ணுறது? தி ஆன்சர் இஸ் ஃபேர் அண்ட் ஜஸ்ட் டெவலப்மெண்ட். இந்த டெவலப்மெண்ட் ஆகணும்னா நம்ம சூஸ் பண்ணுற பாத் எல்லாருக்கும் பெனிஃபிட் ஆகணும். ஒரு ஸ்மால் குரூப்புக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பெனிஃபிட் ஆகணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நேஷ்னல் டெவலப்மெண்ட்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஒன் பர்சன்ஸ் ஐடியா பட் தி ஹோல் கண்ட்ரிஸ் ப்ராக்ரெஸ் டுகெதர். இந்த லெசனோடைய கண்டினியூவேஷன் பார்ட் 2வை லிங்க்கில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் போய் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவை விட சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நம்ம புது டாபிக்ஸ் லைக் ஹவு டு கம்பேர் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், இன்கம் அண்ட் அதர் க்ரைட்டீரியா, பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், சஸ்டைனபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட்னு நிறைய டாபிக்ஸை கவர் பண்ண போகிறோம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களை நிறைய வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். அண்ட் ப்ரெஸ் தி பெல் ஐகான் ஸோ தட் நாங்கள் போடுறது உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆயிரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எவ்வளோ பேருக்கு இந்த வீடியோவை பார்த்து பயனடைஞ்சிருக்கீங்கன்னு. சரி, அப்போ நம்ம பார்ட் 2ல மீட் பண்ணலாம். ஓகே, பை பாய், டாடா.